A very good morning to one and all present here. I am Daima Fatima of class 4th from Sangam School. Kamarajan was one of the greatest leader of India. He was also one of the best chief minister of Tamil Nadu. He was also known as Kingmaker, Peragalavar, Kalvi Thandai, Karma Veeran. Kamarajan was born on 15th July 1903 in Vizagaram district, Tamil Nadu, to Kumaraswamy Nair and Sivagami Amman. His original name was Kamachi, later changed to Kamarajan. Many new schools were opened during his period. He made no village without a primary school and no panchayat without a high school. This vision gradually increased the educated level of people in our state. He introduced the free midday meal scheme, so Kamarajan was called Kalvi Thandai. Major irrigation schemes were planned during Kamarajan period. Dams and irrigation canals were built across river in Tamil Nadu. Now these dams and canals are very useful to us. Many had profit industries like Neyveli Lignite Corporation, but was opened during his period. These industries encourage the economic and the job opportunities in our state. Now also, many political leaders in Tamil Nadu are saying that they will bring Kamarajan rule in Tamil Nadu. This is said so. How Kamarajan ruled in Tamil Nadu? We should always praise the uneducated genius Kamarajan. Thank you. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தீபக். நான் தங்கம் பள்ளியில் 5ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் தற்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ்நாட்டின் தங்க தலைவர், கர்ம வீரர், படிக்கால மேதை, ஏழை பண்பாளர், கல்வி கண் கொடுத்த வல்லல் என அனைவராலும் போற்றப்படும் தமிழ்நாட்டின் தங்க தலைவர் காமராசரை பற்றி இங்கு சில வார்த்தைகளை கூற வந்துள்ளேன். காமராசர் விருதுப்பட்டி என்று அப்போது அழைக்கப்பட்ட விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு குமாரசாமி சிவகாமி அம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். மதிய உணவு திட்டம், விலையில்லா சீருடை திட்டம் போன்ற புரட்சிகரமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க வழிவகுத்தார். தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழ்நாட்டில் பல புதிய தொழிற்சாலைகளை தொடங்கினார். சென்னையில் IIT எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்க காரணமாக இருந்தவர். தனது நேர்மையாலும் கடின உழைப்பாலும் முன்னேற்ற கண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தார். இப்போதும் காமராசரின் ஆட்சி அமைப்போம் என்று பல அரசியல் தலைவர்கள் கூறி வருவதை பார்க்கும் போது இவரது ஆட்சி எந்த அளவிற்கு சிறப்பாக இருந்திருக்கும் என அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் தங்க தலைவர் என்று கூறினார் அது காமராஜரை மட்டுமே கூற முடியும். தமிழகத்தில் பெருநிறுவனம் அமைய காரணமானவர். கல்வித்துறையில் பல புரட்சிகளை செய்து 13,000 அரசு பள்ளிகளை ஆரம்பித்தவர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். பல அணைகளை கட்டி நீர் சேர்த்த திட்டங்களை கொண்டு வந்தவர். கடைசி வரை வாடகை வீட்டிலே வாழ்ந்த இவர் சில கடல் சட்டைகள் ரூபாய் 150 மட்டுமே தங்க சொத்தாக எடுத்துக்கொண்டார். எல்லா துறைகளும் மேம்பட வழிவகை செய்த காமராசர் மட்டுமே தமிழ்நாடு தங்க தலைவரை அழைக்க முடியும். நன்றி, வணக்கம்.